ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு ஒரு டவுட் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இதான் நான் போடுற மொதல் வீடியோ. நாளைக்கு அரையாண்டு தேர்வு 10ஆம் வகுப்பு தமிழ் எக்ஸாம். ஸோ எனக்கு தெரிஞ்சது சின்ன சின்ன க்ளூஸு, சின்ன சின்ன ஹிண்ட்ஸு, எப்படி நீங்கள் இந்த கடைசி லாஸ்ட் மினிட்டில் படிக்க முடியும். அதுக்கு நீங்கள் நிறைய சேனல்ஸ் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கொஷின்ஸு நிறைய சேனல் ரெஃபர் பண்ணி படிப்பீங்க. மீடியமாக கொஞ்சம் மாட்ரேட்டாக படிக்கிற பசங்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு அந்த மாதிரி படித்து எழுதுவீங்க. ஸோ இப்போ இதுதான் நீங்கள் ஆனுவலுக்கு இப்போ நிறைய இது மாதிரி ஃபுல் போர்ஷன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதில் இந்த ஹாஃப் இயர்லி அரையாண்டு தேர்வு தான் முதல் தேர்வு. சரிங்களா? உங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய சாருங்க மேமு எல்லாருமே உங்களை நிறைய கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய சேனல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்படி நல்ல மார்க் எடுக்கிறது, ஃபெயில் ஆகக்கூடாது. கண்டிப்பாக ரொம்ப இதுவாக படிக்கிற பசங்க, நல்லா படிக்கிற பசங்க நல்லா இன்னும் நிறைய மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். சரி, அதனால் நான் இப்போது எனக்கு தெரிஞ்சது, நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது பகுதி 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 to 15, 1லேருந்து 11 கொஷின் புக் பேக். ஸோ நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், படிச்சிருக்கோம், அங்கங்கே படிச்சிருக்கோம், இன்னும் சரியாக தெரியலை அப்படின்னு இருக்கிற பசங்களுக்காக தான் மெயினாக நான் இப்போ போடுறேன். 1 to 11 கொஷின் பார்த்திங்கன்னா புக் பேக் ஒரு லெசன் ஒரு 5-6 கொஷின் தான் இருக்கும், 1 வேர்டு. அதுவும் நம்ம டிக் தான் பண்ண போகிறோம். அதனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட வேகமாக அந்த புக் பேக்கை ஃபர்ஸ்ட்டு முடிச்சிடலாம். எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் டிக் பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ 11 மார்க்ஸ். 12 to 15 பாடலை படித்து விடையளின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 12 பாடல் இருக்குது. கொஞ்சம் கூட குறைச்சி 1-2 தப்பாக சொல்லிட்டேன்னா கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. எண்ணிக்கையில் சொல்கிறேன். 12 பாடலை படித்து விடையளி எப்படி இருக்கும்னா, ஒரு பாடல் இருக்கும், அதுக்கு கீழே நம்ம அப்ஜெக்டிவ் டைப்பு தான் இருக்கும். ஆனால் அதுலேயே பொருள் தருக, ஆசிரியர், அது மாதிரி சின்ன சின்ன எழுதுகிற மாதிரி இருக்கும் கொஷின்ஸு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 12ஐயும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் சும்மா ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாட்டு எழுதி அதோட ஆசிரியர் யார், அந்த மாதிரிலாம் கேட்டால் அது ஆசிரியர் யார், எந்த நூல்லேருந்து வந்திருக்கு, அது மாதிரி இது பண்ணிட்டு அதில் கேட்குற பொருளோட 2 கேட்டிருப்பாங்க, பிரித்து எழுது கூட எடுத்துகிட்டு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனா ஒரு பாடலுக்கு 4 கொஸ்டினும் இருக்கும், 10 கொஸ்டினும் இருக்கும். நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா 4 கேட்பாங்க அதுலேருந்து. அடுத்து நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது மனப்பாட பகுதி. மனப்பாட பகுதி எல்லாமே முக்கியம்தான். இப்போ ஒரு 10 மனப்பாட பகுதி 12 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றை வேணால் விட்டுட்டு படிக்கலாம். ஏன்னா எதை வேணாலும் எப்போ வேணாலும் கேட்கலாம். ஆனால் நான் ஜென்ரலாக ஓரளவு கேட்குற மனப்பாட பகுதியாக எழுதியிருக்கேன். எல்லாத்தையும் படித்தவங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணை மொழியே, நீதி வெண்பா, தேம்பாவணி, முல்லைப்பாட்டு, சிலப்பதிகாரம், காசி கண்டம். நான் எந்த மோட்டிவில் எழுதியிருக்கேன்னா 2 கொடுப்பாங்க. அதில் அந்த ஃபர்ஸ்ட்டு இதில் ஏதாவது ஃபஸ்ட்டோ செகண்ட்லேயாவது இதில் ஏதாவது ஒன்று மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து திருக்குறள் பார்த்துக்கோங்க. நேரடியாக தொடக்கமும் முடிவும் கொடுக்குறது இருக்கும். இல்லை நம்ம இப்போ சில இதெல்லாம் குன்றேறி யானை போர், அந்த மாதிரி திருக்குறள் எல்லாம் மலை மீது ஏறி யானை போரை பார்ப்பதற்கு அந்த மாதிரி வேர்டிங்ஸாக கொடுத்து குறள் கேட்டிருக்காங்க முன்னாடிலாம். அது மாதிரி கேட்டாலும் நீங்கள் பொருளோட திருக்குறள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எழுதிடலாம். சரிங்களாப்பா? இது 6 மார்க் வரும், 2மே எழுதிட்டிங்கன்னா. இப்போ நீங்கள் ஜென்ரலாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பகுவத உறுப்பு இலக்கணம் எடுத்துக்கோங்க. அது 2 மார்க்கில் நீங்கள் எழுதிக்கலாம். அப்புறம் அணி ஓரளவு எல்லாமே கேட்கலாம். நீங்கள் அது இல்லாமல் அணின்ற ஹெட்டிங்கில் இல்லாமல் தன்மை அணி கேட்கலாம். அடுத்து ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, இது மாதிரி ஒரு 2-3 அணி இருக்குது. ஆனால் நீங்கள் மேஜராக இப்போ தான் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தீவக அணி, தற்குறிப்பேற்ற அணி, அப்புறம் ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, இந்த மாதிரி ஒரு 4-5 அணி படிச்சுக்கோங்க. அணி ஹெட்டிங்கில் வர எல்லாத்தையுமே ஓரளவு ரிவைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அது நீங்கள் படிச்சிருங்க. அடுத்து அழகீடு வாய்ப்பாடு நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அதை பிரித்து எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரியணும். அதுவும் ஃபுல்லாக ஒரு 10க்கு மேலே வரும். அது அதாவது எப்படி நம்ம பசங்க ஆரம்பத்துலேருந்தே படிக்கணும்னா, இதை படிக்கணும் அதை படிக்கணுன்ட்டு எதையுமே உருப்படியாக படிக்கிறது இல்லை. இந்த மாதிரி பிரித்து
நீங்கள் 10th ஆரம்பத்துலேருந்தே படிச்சிருந்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு நான் வந்து டியூட்டராக இருக்கேன். ஒரு 4, 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எடுக்கிறேன். நான் இப்படி தான் கைடன்ஸ் கொடுக்குறேம்மா. அது மாதிரி நீங்கள் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷனுக்குள்ளே நீங்கள் ஓரளவு நல்லா வந்துடலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் அதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அழகீடு வாய்ப்பாடு அணி இல்லை ஏதாவது ஒரு இடஞ்சுட்டி பொருள் கொஸ்டின்னு இல்லை அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க, இலக்கண கொஸ்டின்னு அது மாதிரி. அப்போ உங்களுக்கு இந்த 3த்தில் எது எழுத முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் அணியாவது அழகீடு வாய்ப்பாடாவது ஒன்று கன்ஃபார்மாக இருந்தால் தான் கொஸ்டினோடு சேர்த்து நீங்கள் 2 அட்டென்ட் பண்ண முடியும். அதனால் எது உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபுல்லாக படிச்சிடணும். அடுத்து கலைச்சொற்கள், அப்புறம் விடைக்கேற்ற வினா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ 42வது கொஸ்டின் வந்து மொழிபெயர்ப்பு அல்லது இன்னொரு கொஸ்டின் கொடுப்பாங்க. அது எங்கேருந்து வரும்னா நிற்க அதற்கு தக. ஒவ்வொரு புக்கு இயல் முடியும் போதும் அந்த செகண்ட் இயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயல் 1 லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிற்க அதற்கு தகன் ஜென்ரலாக தான் கேட்டிருப்பாங்க. அதை ஓனாக நீங்கள் எழுதலாம். ஒரு தடவை படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும்ப்பா. அதனால் நீங்கள் மொழிபெயர்ப்பு சப்போஸ் எழுத முடியாத பசங்க நிற்க அதற்கு தக படிங்க. மொழிபெயர்ப்பு இந்த ஜென்ரலாக இந்த கோல்டன் சன்செட்டு அந்த மாதிரி அடிக்கடி கேட்குற கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்க சேனல்ஸில் போடுறாங்கல்ல, அதில் ஒரு 2 சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி எந்த மொழிபெயர்ப்பு கேட்டிருக்காங்க இந்த 2-3 நாளையில் வந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் பார்த்தா தெரியும். இல்லையா கொஞ்சம் உடைய இம்பார்ட்டன்ட் சார் சொன்னது அது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி அது டஃப்பாக இருந்துச்சுன்னா நிற்க அதற்கு தக ரொம்ப பெஸ்ட்டு. அந்த 9ஐயும் படிச்சிங்கன்னா இந்த 42வது கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கடிதம் படிச்சுக்கணும் ஃபுல்லாக. கடிதம் 5 கடிதம் கிட்டே இருக்குல்ல, பணப்பை அந்த மாதிரி பொங்கல் விழா இது மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் நூலக படிவம் கண்டிப்பாக படிக்கணும். 4 நூலக படிவம் இருக்குது, நீங்கள் படிக்கணும். அப்புறம் நெடுவினா சிறுவினா குருவினா நான் கொஞ்சம் எழுதி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதில் முக்கியமாக கொடுத்துருக்கேன். அதில் இருக்கிறதே வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் அதில் இருக்கிறது வர நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்து அதை நான் போட்டு விட்றேன். நைட் கண்டிப்பாக போட்டுறேன் ஒரு 9-10 மணிக்கு. சரிங்களா? இப்போ வந்து அடுத்து காட்சியை கண்டு கவினுரை. இது வந்து கொஷின் நம்பரோடு எழுதியிருக்கேன். காட்சியை கண்டு கவினுரை நீங்கள் 9ஐயும் படித்து தான் ஆகணும். துணைப்பாட கட்டுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா 44. இது வந்து வினா. சரிங்களா? பொதுக்கட்டுரை வந்து 45. அடுத்து விரிவான விடை 43. இந்த பொதுக்கட்டுரை பார்த்திங்கன்னா நம்ம சான்றோர் வளர்த்த தமிழ், விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும், அரசு பொருட்காட்சி முக்கியமாக, அதுக்கப்புறம் சாலை பாதுகாப்பு இந்த மாதிரி, அப்புறம் நான் விரும்பும் கவிஞர் பாரதியார், காமராசர் இந்த மாதிரி கட்டுரைகள் புக் கடைசியாக கைடுக்கு பின்னாடி திருப்பினீங்கன்னா ஒரு 10 கட்டுரை கிட்டே இருக்கும். விசும்பின் நீர்த்துளி அந்த மாதிரி வரும், மலை பற்றி அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜென்ரலாக. ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்னதுலேயே உங்களுக்கு வந்துடும். அரசு பொருட்காட்சிலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சான்றோர் வளர்த்த தமிழ் அது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னா அடுத்த ஆப்ஷனில் நீங்கள் பொதுக்கட்டுரை ஏதாவது படித்து வச்சுருந்தீங்கன்னா எழுதிடலாம். சரிங்களா? துணைப்பாட கட்டுரை என்னையை பொறுத்த வரைக்கும் புயலிலே ஒரு தோணி, ஒருவன் இருக்கிறான், அன்னமையா, இந்த 3 நீங்கள் நல்லா எழுதி பார்த்து, புயலிலே ஒரு தோணியில் அந்த அடுக்கு மொழி அந்த அடுக்கு தொடரெலாம் நீங்கள் கரெக்டாக எழுதிடணும். இதை நீங்கள் கரெக்டாக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா எய்தர் ஆர் கேட்கும்போது கண்டிப்பாக இந்த 3ல் 1 வரும்ன்றது என்னோடய அபிப்பிராயம்ப்பா. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் மிச்சம் இருக்க 6ல் 1 வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் இதை நல்லா படிச்சுக்கோங்க. இன்னொரு 4-3 வந்து கதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விடாமல் இதில் மேஜர் என்னன்னா எதையுமே விடாமல் எழுத பழகிக்கணும். இந்த ஜென்ரல் கட்டுரையெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹிண்ட்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு படிக்கவே இல்லைன்னா கூட நீங்கள் அந்த ஹிண்ட்ஸை வச்சு டெவலப் பண்ணியாவது எழுதிட்டு வந்துடணும். விடாமல் எழுதினா தான் நம்ம 5 மார்க்குன்றது ஒரு 2-3 மார்க்காவது அதுக்கு கிடைக்கும். 2 மார்க்காவது போடுவாங்க. ஒன்றுமே ஓரளவு நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா, நல்லா எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகேவாம்மா? அப்போ இதுதான் மேஜராக நீங்கள் படிக்க வேண்டியது. அப்புறம் குருவினா சிறுவினா நெடுவினா நீங்கள் கொஷின் பேப்பரை வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஒவ்வொரு நம்பருக்கு என்னெல்லாம் அடுத்தடுத்து வருது. நீங்கள் எப்பயுமே வந்து ஹாஃப் இயர்லிக்குள்ளே எல்லா பாடமும் படிச்சிடணும். சரிங்களா? ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி ஹாஃப் இயர்லி எழுத போகிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்கள் படிக்க பழகிக்கணும். இதுலேருந்து இது வரைக்கும் என்ன படிக்கணும், இதில் என்ன சாய்ஸ் வரும், நம்ம எதை படிக்கணும், அப்படி புரிஞ்சு படிச்சிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ குருவினா சிறுவினா காமனாக நான் என்ன சொல்கிறேன்னா இயல் 1, 2 1 மார்க்லேருந்து 1 மார்க்லேருந்து 2 மார்க்கு 3 மார்க்கு, நெடுவினா
ஒரு கொஷின் விடாமல் இதில் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மேஜராக எல்லா கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வராததே இல்லை. சரிங்களா? அதனால் இந்த 2 இயல் தரோவாக படிங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அந்த 2 மார்க் 5 கொஸ்டின் கேட்குறாங்க, பகுதி 2 அது மாதிரியெல்லாம். இந்த மாதிரி இலக்கணம், அந்த மரபு சொற்கள், பழமொழி, அதுக்கப்புறம் நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது, தமிழ் எண்கள், இது மாதிரி ஒரு 10 ஹெட்டிங் கிட்ட எங்கேருந்து நமக்கு வரும், அதில் எப்படி நம்ம சாய்ஸ் எடுத்து எழுதலாம் அப்படிங்கிறது எல்லாமே மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு இதில் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஒவ்வொரு இயல்லையும் இது இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து இதில் என்னெல்லாம் கொஸ்டின் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, எத்தனை பிரிவு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்த 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? லாஸ்ட் மினிட்னால் நான் இப்படி எழுதி நான் வீட்டில் எப்படி எழுதி சொல்லி தருவேனோ அந்த மாதிரி எழுதி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் போர்டோ இல்லை அது மாதிரி வச்சு எதுவும் எனக்கு சொல்லி தரதுக்கு நேரமும் இல்லை. சரி, இதை வச்சு இந்த பசங்க பயனடைவாங்க அப்படின்றதுக்காண்டி இதை போட்டிருக்கேன். அந்த வினா முக்கியமான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நான் அடுத்த வீடியோவில் இன்றைக்குள்ளே கண்டிப்பாக போட்டு விட்ருவேன்.